ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த நாள் தாங்க ரொம்ப மெயினான காரணம். எனக்கு இந்த மனுஷன் பிறந்த நாள் தானே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாகவும் ஸ்பெஷல் மொமெண்ட்டாகவும் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. உண்மையிலே ஒவ்வொரு வருஷமும் நான் ரொம்ப ஸ்பெஷலாக அதை நல்லா சிறப்பாக கொண்டாடுவேன். என்னால் எப்படி முடியுமோ அப்படி. கடவுளோட படைப்பிலே ரொம்ப சிறப்பான படைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்காகவே ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க. சும்மா சொல்லலைங்க, 16 வருஷம் கூட சொல்லக்கூடாது, இன்னும் கூடலாம் சொல்லலாம். ஓகே, 16 வருஷமாக உண்மையிலே இவர் கூட இருந்தால் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க. ஃபேமிலியும் சரி, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க. எதையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக கொண்டு போகிறவங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இவங்களும் இவங்க ஃபேமிலியும். இப்போல்லாம் யாருக்குங்க அவ்வளோ பொறுமை, நிதானம், பொறுப்பு எல்லாமே இருக்குது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுப்பாக நிதானமான ஆள், ரொம்ப பாசிட்டிவான ஆள். அவர் கூட இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை கலந்து வந்துடுவேன். ரொம்ப பாசிட்டிவான ஆள். எதையுமே ரொம்ப ஈஸியாக பார்ப்பாருங்க. எவ்வளோ டென்ஷனுக்கும் எமோஷன்ஸ் ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து வர வச்சுருவாருங்க. பொதுவாக கேர்ள்ஸுக்கு தான் சொல்லுவாங்க பிரம்மனோட படைப்பு அப்படின்னு. நான் என் வீட்டுக்காருக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், உண்மையில் பிரம்மனோட படைப்புலேயே ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு தான் சொல்லலாம். இவரை டேஸ்ட் வைஸாக அவர் வேறு மாதிரி, அவர் லைஃப் ஸ்டைல் வேறு, என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு. பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அது வேறு விஷயம். ஆக்சுவலாக ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அடுத்தவங்கள வருத்தாமல் வாழணும்னு நினைக்கிற மனுஷன்னா அதில் உண்மையிலுமே சொல்ல ரொம்ப ப்யூரான ஆளுங்க. அடுத்தவங்கள எந்த விதத்துலையும் எதிர்பார்க்காத ஒரு மனுஷங்க. இன்றைக்கி பார்த்திங்களா, புலம்பெல்லாம் விட்டு இவரோட புகழ் பாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவரோட பர்த்டே. இன்றைக்கி கூட அவரை பற்றி சொல்லலைன்னா எப்படி. நிறைய லைஃப் ஸ்டைல், கேரக்டர், நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் உலகத்தில் எல்லாத்தையும் விட இவர் மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிற மனுஷன். அதனால் முடிஞ்ச விஷயத்தை யாருக்காவது ஏதாவது பண்ண முடியல பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன். சுயநலம் இல்லாத மனுஷன். இதுக்கு நம்ம இந்த புகழ் பாடணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் ஒரு சந்தோஷம் அவரை பற்றி பேசுகிறதுல. எப்போ பார்த்தாலும் புலம்பியே தீக்கிறத விட இது பெட்ரு தானே. பாசிட்டிவாக பேசினா மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்ல. பயங்கரமாக சுயநலமாக வாழ்கிற இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு மனுஷங்கள்லாம் இன்னும் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். நார்மல் கேக் ஊட்டு. இது வேணா, நீங்க சாப்பிடுங்க. நார்மல் கேக் ஊட்டு. இந்த ஊட்டுங்க. அந்த கையில எந்த கையில நீங்க ரெண்டு பேரும் நீங்கலாம் அப்படி தம்பிக்கு கொடு. தம்பி நீ ஊட்டு. அப்பா நான் நீங்கலாம் பார்த்தா நீ நான் கேமரா பிடிக்கிறேன். நீங்க போய் ஊட்டணும். போங்க ஜி. போடி கார்த்தியா, போடி. யூடியூப்ல ஏற்கனவே கேட்டாங்க சேர்ந்தா நில்றி போடி. அவளுக்கு பயம் யூடியூப்ல போயிடும். வேணாம், அவளே வேணான்னு சொல்லி பயப்படுறேன். நான் போட்டோ எடுக்கல. நீங்க டீஷர்ட் எடுத்துட்டு அவ தேச்சி, அதனால கார்த்தியா தான் பயப்படுவா. போக மாட்டான். விடுமா, நல்லா இருக்கு இந்த கேக். ஏமா இங்க நின்னுமா, எங்க வந்து ஐயோ போச்சு கேக். மூஞ்சி மறந்துட்டேமா. நான் ஏதோ வேதா நீனு போய் நில்லு போ. ஐயோ நான் வெட்டிங் டே எடுத்து போறேன். டேடி இவாடி ஏய் தனுஷா, டீச்சர் கூப்பிடுறாங்கல்ல, போ தனுஷா போ. நடுவுல என்னமோ மோட்டிவா. ஆமா 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 எடுங்கம்மா. என்ன நடக்குது இங்க? கேக் யாருக்கு பிறந்த நாள்? யாருக்கு பிறந்த நாளா இருந்தா என்ன, எல்லாரும் சாப்பிடணும்ல. என் பிள்ளை இனி அடுத்த வாரம் தானே தெரியும் யார் பிள்ளை யார் டீச்சர். நாளா மட்டும் தான் நல்லா சாப்பிடுவேன். ஒயிட் சிக்கன் எடுத்து வாடி. நீ ஒயிட் சிக்கன் தவறியா? நீ கிட்ட ஒயிட்
சாப்பிடணும். நீ நல்லா பேசுவடா, நீ நல்லா பேசு. ஒரு சிக்கனா சாப்பிட்டு போடி. உனக்கு இந்த ஒயிட் சிக்கன் சாப்பிட்டு போறியா? ஏதோ எங்களால் முடிஞ்ச மாதிரி ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக மட்டன் வாங்கி பிரியாணி செய்யணும்னு நினச்சேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சா, அதனால சிக்கன் யூஸ் பண்ணி கிரேவி பண்ணி அப்படியே முடிச்சாச்சு குலோப் ஜாம் பண்ணி. அதுக்கப்புறம் இவருக்கு கிஃப்ட் வாங்கலான்னு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. இவங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால சொல்லி கொடுக்குறனால அந்த கிஃப்ட் வாங்க கரெக்டாக பிளான் பண்ணி போகவே முடியல. அப்புறம் அன்னைக்கு அது சரி சமைச்சு சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அந்த ஏதோ பிராண்டட் கடைக்கு ராசேர் கூப்பிட்டு போனார். அங்கே இல்லவே இல்லை, கடை ஓப்பன் இல்லை நோம்பு டைம்னால. அப்புறம் சரி மாலுக்கு போகலாம் தானே, மாலில் போய் பார்த்தோம். அங்கேயே கீழே இருக்க அங்கேயே போய் பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச வாட்ச் அவருக்கு பிடிக்கல. இவர் அதாவது பொதுவாக ஜென்ஸே எப்போவுமே அப்படிதாங்க, தனக்குன்னு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எப்போவுமே எல்லா ஜென்ஸுமே. ரொம்ப வருஷமாக ஒரு பிராண்டட் வாட்ச் கட்டியிருந்தார், அதையே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. சரி வாங்கலாம் அப்படின்னா வாங்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்பயாவது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் கட்ட மாட்டாருங்க. நம்ம அண்ணன் சரியா இவ்வளோ போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு பர்த்டேனா ஸ்பெஷலாக செஞ்சு ஸ்பெஷலாக கொடுத்து தான் அவரை தனியாக காட்டணும்ல. அவரோட கேரக்டர் அவருக்கு தனியாக தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, சரி வெளில போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற. மற்றபடி ஏன்னா இவருக்கு இந்த பந்தா ஆடம்பரம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கும். ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற கேரக்டர். சின்ன பகட்டு கூட இருக்கக்கூடாது, நம்மளால மற்றவங்க சின்ன விஷயத்தில் கூட அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதுவாக இருக்காது. நமக்கு என்ன தேவையோ தேவைக்கு மீறின விஷயமா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு யோசிப்பாங்க. ஓகே, அவர் யோசிக்கிறது கரெக்டு தானே, நான் அவர் வழியிலே போயிடுவேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் வழியிலே நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். நான் டீச்சர் ராஜசேகர் கார்த்திகா பசங்கன்னு எல்லோரும் போனாங்க, ஆனாலும் கிடைக்கவே இல்லை. சரி பார்த்து வச்சுட்டு வரணும். திரும்ப பாப்பாவை டியூஷன் கொண்டு போய் விடுற டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்தோடனே தான் திரும்ப போய் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்ததுலேயே ஒன்று எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்துருந்தோம், அவர் கொஞ்சம் ரேட் கம்மியாக எடுத்தார். என்ன பண்ணுறது, அதாவது நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்ததுல எது ரேட் கம்மியாக இருந்ததோ அதை எடுத்தார். எங்கிட்ட ஒரு வாட்ச் கட்டிட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த மாதிரி வாங்கும்போது அப்போ தான் யோசிப்பேன், நம்ம அதாவது டிபெண்டிங்காக இருக்கும், டிபெண்டிங்காக இல்லாமல் நம்மளோட செல்ஃபாக இதுவாக இருக்கணும். இதுவே நான் ஊர்லேருந்து தான் ரெடி பண்ணிட்டு வந்தேன், என்னதான் இருந்தாலும் அது அவரோட இது இல்லாமல் சரி பண்ண முடியாதுல்ல. கோல்டு கலரில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் பார்த்து அவர் தான் செல் வச்சே பார்த்துட்டு நார்மல் இதே போதுன்ட்டார். எனக்கு இந்த வாட்ச் தான் ரொம்ப இஷ்டம். ஆனால் அது வந்து அவர் சொன்னார் ஃபங்க்ஷன் ஏதாவது மாதிரி கட்டுறதுனா நல்லது, டெய்லி கேஷுவல் யூஸ்க்கு சரியாக வராது. சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் மாற்றியாச்சு. இது கொஞ்சம் இது ரெண்டும் ஒரே இது வெயிட்லெஸ்ஸாக வெளிநாட்டிலாம் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மனமா நோம்பு டைம்னால செம்மையா லைட்டிங் செட் பண்ணி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மாவே இந்த பாபல் பகரின் சைடு லைட்டிங் இருக்கும், இப்போது இந்த நோம்பு டைம்னால ஃபுல் லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்களா, கொஞ்சம் அழகாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ நான் கரெக்டாக எடுக்கல சொல்கிறேன், உண்மையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. திரும்ப மனாமா போய் திரும்ப தனாமால் போய் ஒரு வழியாக எங்கேயோ ஒன்று அப்படி இப்படின்னு பார்த்து தனாமாலே திரும்ப வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியது, ஷாப்பிங் பண்ணிட்டு பாப்பா டியூஷன் லேட் ஆகிடுச்சு அவசரமாக. அப்புறம் என் பசங்க கரும்பு ஜூஸ் வேணுனாங்க, கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அது 700 rupeesக்கு ஒன்று வாங்கினாங்க சின்னதே, அதே வேஸ்ட் ஆகிடுச்சு. 5-6 வாங்கிட்டு வந்தார், வேஸ்ட்டாக தான் ஆச்சு, எல்லாமே குடிக்கவே இல்லை. இந்த கிளைமேட்டில் யாராவது கரும்பு ஜூஸ் குடிப்பாங்களா, சொன்னால் கேட்கவே இல்லை இந்த பசங்க. உண்மையிலேயே பர்த்டே ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக அம்மா காசு வச்சுருக்கேன். எனக்கு மொபைல் வாட்ச் தான் வேணும். என்ன வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன வேணும்? மொபைல் வாட்ச். மொபைல் வாட்ச் போட்டு மம்மி மொபைல் வாட்ச் போட்டோ எடுப்போம். மொபைல் வாட்ச்
வேற ஏய் இது yellow இது yellow blue எல்லாம் எனக்கெல்லாம் எப்பயாவது யாரையாவது சேர்ந்தே இருக்கணுங்க. தனியாக இருந்தாலே ரொம்ப கஷ்டம். எங்கள் வீடே இப்போலாம் வெறிச்சுன்னு இருக்கு, யாரும் இல்லாமல். இப்படியே எங்கேயாவது சேர்ந்து போகும்போது தான் நான் என்ஜாய் பண்ணுறேன். கொஞ்சம் காலையிலேருந்து வேலை பார்த்தனால டயர்டாகிட்டேன். உண்மையிலே டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அலைச்சல் வேறையா. எனக்கெல்லாம் வேலை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் தெரியாது. அலைஞ்சல் சுத்தமாக செட் ஆகாது. ரொம்ப கேவலமா இருக்கு. யூடியூப் டிஸ்கிரிப் பண்ணலாம். பில்லோ கிடைச்சிருக்கு. பில்லோ ஏய் கவர் கிடைச்சிருக்கு. ஓ மை காட், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. செம்மல சுமாராக தான் இருக்கு.